வெல்கம் டு வெஜ்ஜி சமையல். இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை ஜூஸ், வெள்ளரிக்காய் ஜூஸ் இது ரெண்டும் நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். முதல்ல நான் கருவேப்பிலை ஜூஸ் பண்றேன். கருவேப்பிலை ஜூஸுக்கு இந்த மாதிரி குச்சி, இந்த இனுக்கு கருவேப்பிலை ஒரு 6 இது எடுத்துட்டு இருக்கேன். நல்லா அலம்பி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு மூடி பெரிய எலுமிச்சம்பழங்கிறதுனால ஒரு மூடி எலுமிச்சம்பழம், ஒரு பெரிய நெல்லிக்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இஞ்சி நிறைய வேண்டாம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. தேன் ஆப்ஷனல். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட். இப்போ நம்ம மிக்சி ஜார்ல நல்லா கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அது மாதிரி நெல்லிக்காயவும் பீஸ் பீஸாக கட் பண்ணுவோம். நான் 2 கிளாஸ் கருவேப்பிலை ஜூஸ் பண்ண போறேன். அதுக்கு தகுந்த அளவு தான் இது. நெல்லிக்காய் கூட உங்களுக்கு ஆப்ஷனல் தான். கருவேப்பிலை மட்டும் இருந்தா போக, இங்க நெல்லிக்காய் இருக்கிறதுனால நெல்லிக்காயும் போட்டுனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலையில நிறைய பெனிஃபிட் இருக்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். அதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை ஒரு பெரிய மூடிங்கிறதுனால ஒரு மூடி எலுமிச்சம்பழத்தை இதுலயே புழிஞ்சிடுறேன். புழிஞ்சிட்டு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணியை விட்டு முதல்ல அரைச்சிக்கலாம். முதல்ல நிறைய தண்ணி விட்டு அரைக்க கூடாது. 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சாச்சு. திரும்பி 3/4 டம்ளர் தண்ணியை விட்டு இது நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரையட்டும். இதோட இன்னும் 1 டம்ளருக்கு மட்டும் தண்ணியை விட்டு ஒரு திருப்பு திருப்பிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிறதுக்காக ஒரு திருப்பு திருப்பிக்கலாம். அரைச்சதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இதில் கருவேப்பிலையில் நெல்லிக்காயிலலாம் கொஞ்சம் சக்கைகள் இருக்கும். அப்படியே குடிச்சா தொண்டையில் மாட்டிக்கும். ஆனால் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இருக்கிற ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கின்றோம். இதில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் தேவையான அளவுக்கு ஸ்வீட்டுக்கு தேனை விட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் விட்டுருக்கேன். தேன் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஐஸ் கியூப் போட்டு குடிக்கணும்னா கூட குடிச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு கிளாஸில் மாற்றிடலாம். இப்போ கருவேப்பிலை ஜூஸ் ரெடி ஆயாச்சு. அடுத்தது வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். அடுத்தது வெள்ளரிக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு வெள்ளரிக்காய், ஒரு பெரிய வெள்ளரிக்காய், உப்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு மூடி எலுமிச்சம்பழம், கொஞ்சம் புதினா, ஒரு 6 இலை வரைக்கும் புதினா எடுத்துட்டு இருக்கேன். முதல்ல இது நம்ம தோலை சீவிடலாம். நல்லா அலம்பிட்டு ரெண்டையும் கட் பண்ணிட்டு தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வெள்ளரிக்காயில் பொறுத்த வரைக்கும் நீர் சத்து நமக்கு அதிகமாக இருக்குது. வெள்ளரிக்காயில் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்ற ஐட்டம் தான் இது. இது நமக்கு அப்படியே பச்சையாகவும் சாப்பிட்டுக்கலாம், பச்சடி மாதிரி இது மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிடலாம். இது சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னா, நமக்கு உடம்புல இருக்கிற சூட்டை குறைக்கும். அது மாதிரி கல்லீரல்ல இருக்கிற நச்சுக்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நமக்கு சரி பண்றதுக்கு இந்த வெள்ளரிக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண் பார்வைக்கு கூட இது ரொம்ப நல்லது. இப்போ தோல்ல நல்லா எடுத்துடணும். ரொம்ப பச்சை பச்சையான இருக்கக்கூடாது. நல்லா எடுத்துட்டு இதை நம்ம பொடிசா வட்ட வட்டமா கட் பண்ணிக்கலாம். முதல்ல வெள்ளரிக்காயை கட் பண்ணி போட்டாச்சு. இதுல இருக்கிற விதையெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுடலாம். அது மாதிரி இஞ்சியை சின்ன சின்னதா பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட நான் கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன். இஞ்சியோட காட்டத்துக்கு பதிலாக நீங்க மிளகு பொடி கூட போட்டுக்கலாம். 2 எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த புதினா இலை வச்சிருக்கேன் இல்லையா, ஒரு 5-6 இலை, அதையும் போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன். இப்போ முதல்ல அரைச்சிப்போம். 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டுருக்கேன். இதுல ஒரு மூடி எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சிடுறேன். இப்போ இதுல இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் 3/4 டம்ளர் இருக்கு இல்லையா, இதை விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துல வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ சக்கை தான் இருக்கு. இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை ஒரு கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ கருவேப்பிலை ஜூஸ், வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெண்டுமே ரெடி ஆயாச்சு. நான் சொன்ன மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு
உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. வேறொரு ரெசிபியுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.